ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பழைய சாதம் கொஞ்சம் எக்ஸஸாகவே மிஞ்சிடுச்சு. சரி, அடிக்கிற வெயிலுக்கு வடகம் போட்டுடலான்ட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஓம்பு, ஒரு ஃபுல் பூண்டையும் நசுக்கி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ சாதத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இதுக்கு ஒரு 3 வெங்காயம் போல் எடுத்திருந்தேன். பச்சை மிளகாய் பத்தாதுன்னு ஒரு 2 சேர்த்துட்டு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் மாவு கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பேட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கட்டிலில் ஒரு துணியை ஈரத்தில் நனைச்சிட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொட்டு தொட்டு கிள்ளி வச்சிங்கனாக்கா ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்பூனில் கூட போட்டு எடுத்துக்கலாம். இது காயறதுக்கு ஒரு 2 நாள் போல் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு நாள் காய்ஞ்சதுக்கப்புறம் தண்ணியை பின்னாடி தெளித்து இது மாதிரி எடுத்துட்டு சும்மா தட்டில் காய வச்சிங்கனாக்கா ஒரு 2 நாள் போல் காய வச்சு எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார் சாதம், புளிக்குழம்பு, பழைய சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்.